பேசுவோம். திரு ராம்கி, இங்க தேர்தலில் பொறுத்த வரைக்கும் வெற்றி தான் கட்சிகளுக்கு பிரதானம் அப்படிங்கிற முறையில 2026 தேர்தல் களம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக இருக்கிறதா? 25 பொற்காலம் அப்படின்னு சொல்வதனுடைய அர்த்தம் என்ன? அதற்கு முன்ன ஒரு முக்கியமான செய்தியை பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்னாடி முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் போயஸ் கார்டனில் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்திருக்கிறார். சந்தித்துவிட்டு இதில் அரசியல் ரீதியான விவாதம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்ளேன் என்று அவரும் சொல்லியிருக்கார் பிரஸை பார்த்து. அரசியல் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்க ஏதாவது அரசியல் இல்ல, அரசியல் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. இப்போ ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திப்பாக தான் இருக்கும். அதுல ஒன்றும் அரசியல் எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பெரும்பாலும் எல்லா மரியாதை நிமித்தமான சந்திப்புகளுக்கு பின்னாடியும் அரசியல் இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில நீங்க ஏதாவது இதன் பின்னாலே அரசியல் பாக்குறீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. இல்ல, இதுவரைக்கும் அவருடைய வார்த்தையிலே சொல்லும் போது அவருடைய ஓபிஎஸ் அவர்களே தெரிவித்திருக்காரு அரசியல் ரீதியான சந்திப்பு இல்ல அப்படிங்கறது அவரே உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்படிங்கும் போது நம்ம அரசியல் ரீதியா பார்க்க வேண்டிய தேவையில்லை. நீங்க சொன்ன மாதிரி 2025ங்கிற வருடத்தை வந்து எடப்பாடி அவர்கள் குறிப்பிட்டது ஒரு முக்கியமான விஷயமா தான் பாக்குறேன். ஏன்னா எப்போதுமே 2026 தான் எல்லாரும் பேசுவாங்க. 2026 தேர்தலில் ஆட்சியை பிடிக்கும் இப்பெல்லாம் பேசுவாங்க. 200 இடங்களில் பெறுவோம் திமுக எல்லாம் பேசுறதை பார்த்துருக்காங்க. 2025 அப்படிங்கும் போது அப்ப அந்த எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய அவசியம், அதே நேரத்தில் ஒரு கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் என்பதை தெல்ல தெளிவாக எடப்பாடி அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறதுனாலதான் அவர் சொல்றாரு 2025 ஒரு பொற்காலம். ஒரு குறிப்புக்காக சொல்றேன். நேற்றைய சொல்லதிகாரத்தின் தலைப்பு 2025 கணக்குகள் மாறுகிறதா அப்படின்றதா தலைப்பு. 26 இலக்கா இருந்தாலும் 25ல மாறப்போற அல்லது நடக்க போகிற கணக்குகள் என்ன அப்படிங்கிற அடிப்படையில தான் பேசியிருக்கோம். ஆமா, இல்ல அது உண்மைதான். ஆக்சுவலா அந்த கணக்குகள் நிச்சயமா மாறுங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. ஒரு பெரிய தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல ஒரு மாற்றம் வரணும், கூட்டணிகள்ல மாற்றம் வரணும் அப்படின்லாம் எல்லா எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. அதை நோக்கி அந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுவேன் அப்படிங்கறத எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறதா நான் பாக்குறேன். ஏன்னா 2025 போது அவர் தவிர்க்க முடியாதவரா இருப்பார் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப ஒரு அழுத்தமா நிரூபிக்கிறார். அவர் கடந்த கால சமீபத்திய செயல்பாடுகள் கூட அப்படிதான் இருக்கு. அவருடைய ஒவ்வொரு அறிக்கையும் பெரிய பரவலா ஒரு விமர்சனங்களை எழுப்புது. கடுமையான விமர்சனங்கள் திமுக தரப்புல இருந்து வருது. அவர் பொய்யர், கோயபிள்ஸ், இது மாதிரி விமர்சனங்கள் நம்ம ஜெயலலிதா கலைஞர் காலத்தை தான் பார்த்திருக்கோம். இப்போ வந்து இந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி அவர்களுக்கு வந்து கடுமையான விமர்சனத்தை எதிர்க்கிறார். அதை வந்து லாபகமா சமாளிக்கிறார். அதை வந்து அதை புறந்தள்ளி விட்டு அதற்கான விமர்சனத்தை ஜெயக்குமார் போன்றவர்கள் பதிலளிக்கிறாங்க. இவர் கம் டு கோர் இஷ்யூங்கிற மாதிரி வந்து இப்ப இந்த 35% வரி எழுப்பி கூட. ஒவ்வொரு நாளும் ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து முன்வைத்து ஒரு நல்ல சிறப்பாகவே சமீப காலங்களில் தான் அவருக்கு 3 ஆண்டுகள் வந்து பெரிய அளவில் எதிர்க்கட்சி தலைவராக செயல்படலைனாலும் சமீப காலங்களில் முக்கியமா நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அவருடைய செயல்பாடுகள்ல பெரிய மாற்றம். களம் வந்து திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு மாறி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு இங்க பாஜக மாநில தலைவர் உள்ளிட்டோர் சொல்றத அப்படி இல்ல, தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் திமுக வெர்சஸ் அதிமுக தான் அப்படிங்கறத என்ஸ்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில அவருடைய வேகம் கூடியிருக்கு அப்படின்னு பார்க்க. இல்ல, நிறைய காரணங்கள் அவருடைய வேகம் கூடியிருக்கிறதுக்கு காரணம் நிறைய காரணம். பாஜக மட்டும் இல்ல, புதுசா வந்து தாவேகோட என்ன சொல்றாங்க, எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, பாஜக பிளவு சக்தி, அதை நான் ஒதுக்கி வச்சு நாங்க திமுக அப்படிங்கறது தான் ஒரு நேரத்தை செட் பண்றாங்க. எல்லாரும் வருபவர்கள் எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறாங்க. ஏன்னா அடுத்து அந்த இடத்தை 2ஆம் இடத்தை நோக்கி திமுக சவால் விடுற இடத்துல நாங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் எடப்பாடி அவர்கள் தெளிவா அவருக்கான சூழல் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அவருடைய அடுத்த கட்ட முயற்சியா ஒரு கூட்டணியை கட்டமைப்பதற்கான பணிகளை செய்யறாரு. அது எந்த அளவுக்கு வெற்றி பெறும் இல்லைங்கிறத 2026 டாபிக்கா இருக்கும். ஆனா 2025 இதெல்லாம் தான் என்னுடைய ரோட் மேப் அப்படிங்கிற விஷயத்துல தெளிவா இருக்கார். நம்ம அதை தான் நம்ம பார்க்கணும். மற்றபடி இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்போ அவருடைய தரப்பு வந்து தேர்தல் ஆணையத்தை வந்து அணுகியது அப்படிங்கிறதெல்லாம் இது எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசியல சிக்னிபிகண்டா இருக்கும்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து திரும்பவும் வந்து மகாராஷ்டிரால சிவசேனா கட்சிக்கு என்ன விதமான ஒரு தீர்ப்பு கொடுத்ததோ அதை மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க முதல்ல பாக்குறது யாரிடம் பெரும்பான்மை இருக்கிறது, யாரிடம் வந்து அதிக எம்எல்ஏக்கள், யாரிடம் அதிக எம்பிக்கள், யாரிடம் பெரும்பாலான நிர்வாகிகள் இருக்கு அங்க பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது கட்சி விதிகளை பாக்குறாங்க. சொன்ன மாதிரி கட்சி விதிகள் அப்போ யாராவது இருக்கும், அதுல அரசியல் ரீதியான காரணங்கள் இருக்கும் அப்படிங்கறதையும் பாக்குறாங்க. நிச்சயமா சார் சொன்ன மாதிரி கட்சி விதிகளையும் பாக்குறாங்க. ஆனா அது கட்சி விதிகளை மட்டும் பார்க்கல, அதுக்கு முன்னாடி யார் பக்கம் யார் தரப்பு இருக்குன்னு இன்னைக்கு ரொம்ப நம்ம தெளிவா இருக்குது. அங்க நடந்த சிவசேனா மாதிரி இங்க வந்து ஒரு வெர்டிகல் ஸ்பிளிட் கிடையாதுங்க. இது வந்து ஒரு ஓபிஎஸ் தரப்புங்கிறது ரொம்ப ரொம்ப மைனாரிட்டி தான். அதே மாதிரி நீங்க 3 தரப்பு 4 தரப்புலாம் சொல்லும் போது கூட அவங்க எல்லாம் ரொம்ப மைனாரிட்டி தான் கம்பேர் டு எடப்பாடி தரப்பை பார்க்கும்போது இவ்வளவு மைனாரிட்டி. அங்க இருக்கிற மாதிரி தரப்பு அப்படிங்கிற ஒண்ணே இல்லையே. அதிமுக தரப்புங்கிற திரு மணிகண்டனும் அதைத்தான் சொல்றாரு. ஆனா இயல்பிலும் அதுதான், இங்க தரப்புங்கிற ஒண்ணு கிடையாது. அதிக அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர். எனக்கு அதுதான் பெரிய சிக்கலா இருக்கு. ஒரு 2 தரப்பா இருந்தா கூட இன்னொரு தரப்பு என்ன சொல்லும், நாங்கள் தான் உண்மையான அதிமுக,
எம்ஜிஆர் ஜெயலலிதா வழி நாங்க தான் செல்கிறோம் சொல்றதுக்கான இன்னைக்கு கொடுத்த தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்த மனுவில் ஓ பன்னீர்செல்வம் அதை சொல்றாரு. நாங்க தான் அதிகாரப்பூர்வ அதிமுக, அது சட்டவிரோதமான நிர்வாகம், அவர்களுக்கு சின்னத்தை பயன்படுத்தக்கூடிய உரிமை இல்ல அப்படிங்கிறது தான் அவருடைய அந்த பெட்டிஷன். அது எந்த அளவுக்கு அரசியல் நம்ம நடைமுறைகளை விட்டுருவோம், அதாவது தேர்தல் ஆணைய நடைமுறைகள் எப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சொன்ன மாதிரி அதே நடைமுறை ஃபாலோ பண்ணப்படுமாங்கிறது தெரியல. நீதிமன்ற வழக்குகள் இருக்கு. சாதாரணமா ஒரு காமன் மேனா பாருங்களா, இப்படி ஒரு நிலையில இருக்கும்போது அவருடைய மோட்டிவ் என்ன, ஓபிஎஸ் ஓட மோட்டிவ் என்ன அப்படின்னா, அவர் சொல்றது இரட்டை இலை சின்னத்தை வந்து எங்களுக்கு கொடுங்கலாம் சொல்ல. இரட்டை இலை சின்னம் எடப்பாடிக்கு போக கூடாது, எடப்பாடிக்கு போக கூடாது அப்படிங்கிற இது ஒரு முதல் முறை இல்ல. நாடாளுமன்ற தேர்தலில் அப்படி ஒரு நிலைப்பாடு தான் எடுத்தாங்க. அவங்க வந்து எடப்பாடி தலைமையில தவறான தகவல் சொல்றாரு, தவறான சொல்றாரு சார். பாலா சார், ஒரே ஒரு இன்டர்வென்ஷன், ஒரே ஒரு தவறான தகவல் சொல்றாரு. ஓபிஎஸ் அண்ணே வந்து அவருடைய மனுவுல தெளிவா சொல்லியிருக்காரு, நான் வந்து முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர், சட்ட ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அதை வந்து யாரும் சேலஞ்ச் பண்ணல. எனவே சின்னம் எனக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று உரிமை கோரி இருக்கிறோம். சின்னம் எனக்கு வழங்கப்பட வேண்டும், நான் சட்ட ரீதியாக 5 ஆண்டுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். இப்படிதான் எடுத்துட்டு போனோம், இதுதான் சரியான வழிமுறை, இப்படிதான் நாங்கள் தான் உண்மையான அதிமுக என்பதை ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து முன்னிறுத்தினால் அது நியாயப்படுத்தக்கூடியது. அதுதான் எடுபடும், அது நீதிமன்றங்கள் அதான் எடுபடும், தேர்தல் ஆணையத்தை எடுபடும். ஆனா நீங்க வந்து அவரு கொடுக்க கூடாது இரட்டை இலை சின்னம் அப்படிங்கறத பிரதானப்படுத்தினா அப்ப உங்களுடைய பின்னாடி என்ன மோட்டிவ்? எங்களுக்கு கேட்டிருக்கான், எங்களுக்கு கொடுங்க, சட்ட ரீதியா நான் தான் அதற்கு சொல்றேன் உரிமைப்பட்டவன் கேட்டிருக்கான். அப்படி ஒரு நிலைப்பாடு வெளிப்படையாக இருந்தால் நிச்சயமாக வரவேற்கக்கூடியதுதான். இரட்டை இலை சின்னம் ஓபிஎஸ்க்கு ஒதுக்கப்படுற மாதிரியான ஒரு அந்த விஷயத்தை முன்வைத்து ஒரு கருத்து உருவாக்கம் நடந்தால் நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா எடப்பாடி கொடுக்க கூடாது, அவரிடம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றதுக்கான எந்த விதமான ஒரு நியாயமான அரசியல் ரீதியாக இல்ல. நான் வெளில பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில்? இல்ல ஓபிஎஸ்க்கு ஒதுக்கப்பட்டால் அது நல்ல விஷயம் தான் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில்? அதான் சொல்றேன், வெர்டிகல் ஸ்பிட்டா. இப்ப நீங்க எந்த அளவுக்கு அப்படி இல்லங்க சொல்றேன். அதனால தான் சிவசேனாவோட ஒப்பிட்டு பார்க்கணும். ஏக்நாத் ஷிண்டேக்கும் உத்தவ் தாக்கரேக்கும் வலுவான ஆதாரங்கள் இருந்தது. ஏன்னா உத்தவ் தாக்கரே பக்கத்துலயும் 14 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, எம்பிஸ் இருந்தாங்க, எல்லா நிர்வாகிகள் இருந்தாங்க. அப்ப அந்த இடத்துல அவர்கள் இரு தரப்புமே இன்னொருத்தர தகுதி நீக்கம் செய்துகிட்டு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அந்த மாதிரியான நிலைமை இன்னைக்கு இங்க இல்ல. ரொம்ப அதிகமா அப்பர் ஹேண்ட் வந்து எடப்பாடி தான் எடுத்திருக்காரு. அப்படிங்கிற அந்த கொஸ்டினே ஒரு நியாயமான கொஸ்டின் இல்ல. முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன், பேசலாம். தொடர்ந்து திரு புதுக்கோட்டை சீனிவாசன். இங்க கட்சி விதிகளின் அடிப்படையில ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது தான், அதுதான் செல்லும். இங்க சட்டவிரோதமாக திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய நிர்வாகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அவரிடம் இருக்கக்கூடிய அதிகாரங்களை எல்லாம் பறிக்கணும் அப்படிங்கிறது தான் தேர்தல் சின்னம். அவரை பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு பயன்படுத்துறதுக்கு கையெழுத்து கூட திரு எடப்பாடி பழனிசாமி போடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில தன்னுடைய தரப்பு கோரிக்கைகளை தேர்தல் ஆணையத்திடம் முன்வைத்திருக்கிறார் ஓபிஎஸ். எப்படி பாக்குறீங்க? அதாவது கட்சியினுடைய லெட்டர் பேட்ல கட்சி அலுவலகத்தினுடைய முகவரியை பயன்படுத்தக்கூடாது, கட்சி கரை போட்ட வேட்டி உடுத்தக்கூடாது, கட்சி அலுவலகத்திற்கு வரக்கூடாது, இது போன்ற தடைகளை எல்லாம் அதிமுக சொல்லல. நீதிமன்றம் சட்டத்தினுடைய வழிகாட்டுதல் படி அதிமுக போயிட்டு இருக்குது. இப்ப சட்ட ரீதியாகத்தான் எல்லாமே அதிமுக அணுகிட்டு இருக்குது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கடந்த கால வரலாறு, இந்த பொதுக்குழுவிற்கு ஒரு உச்சபட்ச அதிகாரத்தை விதிகளாக்கப்பட்டு மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா